பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு உண்மையாலுமே ஆபத்துங்களா? பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால பெண்கள் முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100 days 100 ஹெல்த் டிப்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டே 51. 1 கிலோ பிராய்லர் சிக்கன் சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு விக்குது. அதே நாட்டுக்கோழி 1 கிலோ பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு விக்குதுங்க. ஆனா நாட்டுக்கோழியோட கம்பேர் பண்ணல பிராய்லர் சிக்கனோட புரோட்டீன் அளவு அதிகமா இருக்குங்க. எக்ஸாம்பிள் 100 கிராம் பிராய்லர் சிக்கன்ல 27 கிராம் பாத்தீங்கன்னா புரோட்டீனோட அளவு இருக்கு. ஒரு சீப்பஸ்ட் ஈஸியான வேல நம்மளுக்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்கிறது பிராய்லர் சிக்கன்ல மட்டும்தாங்க. பிராய்லர் கோழிகளுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால அந்த கறியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, பிராய்லர் கோழிகள் என்னைக்குமே நம்ம தனியா வளர்த்த முடியாது. அது பண்ணைகள்ல வச்சுதான் வளர்த்துவோம். ஒரு கோழிக்கு நோய் வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த பண்ணையில இருக்கிற எல்லா கோழியுமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பண்ணையில இருக்கிற கோழிகளுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறாங்க. நீங்க ஆன்டிபயோட்டிக் இருக்கிற கோழியை வாங்கினா கூட சமைக்கும் போது அது அழிஞ்சு போயிடுங்க. பெண்கள் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்றதுக்கும் நம்ம பல வித்தியாசமான நோய்கள்லாம் வரதுக்கு காரணம் கண்டிப்பா பிராய்லர் சிக்கன் கிடையவே கிடையாதுங்க. நம்ம டெய்லியும் வாங்கி சாப்பிடுற அன்ப்ராசஸ்டு ஜங்க் ஃபுட்ஸ்ல கலக்கிற கெமிக்கல் தாங்க முக்கியமான காரணம். கம்மியான ஆயில் கொண்டு அதிகமான வெஜிடபிள்ஸ் போட்டு 100 கிராம் சிக்கன் மட்டும் போட்டுங்க டெய்லியும் சாப்பிட்டு பாருங்க. இதை விட ஹெல்த்தியான ஃபுட் வேற எதுவுமே இல்லைங்க. பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறது அன்ஹெல்த்தின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.